ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. கீதாசாஸ்திரமிதம் புண்ணியம் யஃப் படேத் பிரயதஃ புமான் விஷ்ணோஃப் பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதஹ. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் பக்தி யோகம்ன்ற 12வது அத்தியாயத்தில் 20 ஸ்லோகங்கள் தான். அந்த 20 ஸ்லோகங்களினுடைய அர்த்தமும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போது அடுத்து 13வது அத்தியாயம் என்ன, அதுக்கு போகிறதுக்கெல்லாம் முன்னாடி இந்த 12வது அத்தியாயம் ஒரு பார்வை. ஏன்னா இந்த பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருந்தாலும் அதில் ஒரு சில அத்தியாயங்களுக்கு ஒரு குறிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 12வது அத்தியாயத்தில் 20 ஸ்லோகங்கள் தான் அப்படின்னாலும் இது ரொம்பவே பிரபலமான அத்தியாயம் மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியத்துவம் கொண்ட அத்தியாயமும் கூட. ஏன்னா இதில் பகவான் பக்தி மார்க்கத்தை பற்றியே எடுத்து சொல்கிறாரு. அதுவும் எப்படிப்பட்ட பக்தி மார்க்கம், இந்த பக்தி மார்க்கமே வழியாகவும் இருக்குது, அடையக்கூடிய இலக்காகவும் இருக்குது அப்படின்ற ஒரு பக்தி மார்க்கம். ஏன்னா நம்ம எந்த இலக்கு அடையிறோமோ அந்த இலக்கு அடைஞ்ச பிறகு பகவான்கிட்ட திரும்ப பக்தி பண்ணிட்டு தானே இருக்க போகிறோம். அதனால் இதில் என்னெல்லாம் பார்த்துட்டு வந்த அந்த 12வது அத்தியாயத்தில் பகவான் முதல்ல பக்தியினுடைய உயர்த்தி பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது மற்ற யோகங்கள் கர்ம யோகமும் ஞான யோகத்தையும் காட்டிலும் பக்தி யோகம் எப்படி சிறந்தது அப்படின்றத சொல்லி, பக்தி பண்ண வேண்டிய முறை என்ன அப்படின்றத பற்றி சொல்லி, பக்தியோட யார் என்னை உபாசிக்கிறாங்களோ வழிபடுறாங்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள், எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அப்படின்னும் பகவான் சொல்லி, இப்போ இப்படிப்பட்ட இந்த பக்தியை செய்ய முடியாவிட்டால், ஏன்னா இந்த பக்தி எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியும் இல்லையா, அப்போ அதனால பகவான் என்ன பண்ணுறாரு, ஒரு படி எளிமைப்படுத்தி என்னுடைய குணங்கள், பகவானுக்கு எண்ணிலடங்காத குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த குணங்களை அனுபவித்து நினைப்பாய் அப்படின்ட்டு அவரே வழி சொல்கிறாரு. அதுவும் செய்ய முடியலன்னா, பகவானுடைய குணங்கள்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாதே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பகவானுக்கு நேரடியாக உடம்பால் தன்னுடைய கை கால்களால் தொண்டு செய்யலாமே, கோலம் போடலாம், பகவானுக்கு பூஜை செய்யலாம், சந்தனம் அரைக்கலாம், மாலை கட்டலாம், எவ்வளவோ இருக்குது. அதனால் இது போல தொண்டுகள்லாம் செய்யலான்னு பகவானும் திரும்ப எளிமைப்படுத்தி ஒரு படி சொல்கிறாரு. அப்போ அதுவும் முடியலைன்னா ஆத்ம சாட்சாத்காரத்துக்காக, அதாவது கர்மயோகத்தை செஞ்சு ஆத்மாவை உணரலாம். ஏன்னா கர்மயோகம் தான் பக்தி யோகத்துக்கு ஆரம்பமே. அதனால் கர்மயோகம் செய்யலான்னு பகவான் அந்த வழியும் சொல்கிறார். சரி, இப்போ கர்மயோகம் செய்யணுன்னா கர்ம யோகிக்கு ஒரு சில குணங்கள்லாம் இருக்கணும் இல்லையா, அந்த குணங்களை தான் பகவான் வரிசைப்படுத்தி 13ஆவதுலேருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி, இப்படிப்பட்ட என்னுடைய பக்தன் மேலே எனக்கு ரொம்ப அதிக பிரீத்தி அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் மூலமாக தலை கட்டுறாரு பகவான். அதனால் பார்த்திங்கன்னா பகவான் இந்த அத்தியாயத்தில் பக்தியினுடைய பெருமை மட்டும் இல்லை, தன்னுடைய பக்தர்களுடைய பெருமையும் சொல்லி, அந்த பக்தர்கள் எனக்கு எவ்வளோ பிரியமானவர்கள்னு சொல்லி, இந்த பக்தி செய்ய வரலேன்னா என்னன்னு அடுத்தடுத்து எளிமைப்படுத்தி படிக்கட்டுகளாக சொல்லி, கடைசியில் அந்த கர்மயோகத்தில் நிறுத்தி, ஏன்னா கர்மயோகம் தான் பார்த்திங்கன்னா கர்மயோகம் செய்ய தான் பக்தி யோகமே பிறக்கும். அதனால் அப்படிப்பட்ட அந்த கர்மயோகத்தையும் வழியாக சொல்லி, அந்த கர்மயோகம் செய்யணுன்னா என்னென்ன குணங்கள் தேவைன்னு சொல்லி, இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு ரொம்ப பிரீத்தின்னு சொல்லி முடிக்கிறாரு பகவான். இதுதான் 12வது அத்தியாயம் ஒரு பார்வை. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.